வாழ்க வளத்துடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கம்பெனி ஃபவுண்ட் பண்ணது 2010. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்க வந்து ரெசிடென்சியல் கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அது கூடவே ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட்டும் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து இது மட்டும் இல்லாமல் ஒஎன்எம் சர்வீஸும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கம்பெனியோட மேஜர் ஈவெண்ட்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2014 கோல்டன் சேரியட் ஹோட்டல் அண்ட் ஸ்பா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2016 கம்பெனி கமன்ஸ்டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெல்லி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்ப்ளீட்டட் 2021. 2022 கம்பெனி என்டர் இன்டு அ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் ஃபார் அ ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அட் மும்பை. கிளைண்ட்ஸ் ரெவன்யூ டேட்டா பார்த்துருவோம். இவங்களுக்கு வந்து டாப் 5 கிளைண்ட்ஸ்லேருந்து 2022 99.51, 2023 96.93, 2024 பார்த்தீங்கன்னாக்கா 80.96. ஸோ இவங்களுக்கு ரெவன்யூ வருது டாப் 5 கிளைண்ட்ஸ்லேருந்து தான் மெஜாரிட்டியான ரெவன்யூ இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு கிளைண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இவங்களுடைய ரெவன்யூ குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இவங்களோட ரெவன்யூ டேட்டா பார்ப்போம். 2022 கவர்மெண்ட்லேருந்து 5004 லட்சமும் ப்ரைவேட்லேருந்து 2967 லட்சமும் வந்திருக்கு. 2023 பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்லேருந்து 2773 லட்சமும் ப்ரைவேட்லேருந்து 13295 லட்சம் வந்திருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 4977 லட்சமும் ப்ரைவேட்லேருந்து 10440 லட்சம் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ப்ரைவேட் சைட்லேருந்து இவங்களுக்கு வர்ற ரெவன்யூ வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஜியோகிராஃபிக் வைஸ் ப்ராஜெக்ட் டேட்டா பார்ப்போம். இவங்களுக்கு மும்பை மெட்ரோவில் வந்து 5 ப்ராஜெக்ட், டெல்லியில் வந்து 2 ப்ராஜெக்ட், கர்நாடகாவில் 1 ப்ராஜெக்ட், தமிழ்நாட்டில் 1 ப்ராஜெக்ட், டோட்டலாக 9 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மும்பை மெட்ரோவில் வந்து 9 ப்ராஜெக்ட், அருணாச்சல் பிரதேசில் 1 ப்ராஜெக்ட், பஞ்சாபில் 1 ப்ராஜெக்ட், ராஜஸ்தானில் 1 ப்ராஜெக்ட், டோட்டலாக 12 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்னு சொல்லியிருக்கிறாங்க. பியர் கம்பேரிசன் பார்த்துருவோம். இவங்க கூட 5 லிஸ்டட் பியர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி தான். பட் இவங்களோட ஆர்ஓஇ ஆர்ஓசி நல்லா இருக்கு. ஆர்ஓஇ 36.14, ஆர்ஓசி 46.69. டிவிடெண்ட் பாலிசி, இவங்க டிவிடெண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்த டிவிடெண்டும் இவங்க கொடுக்கல. இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இவங்க வந்து 2022 அசட் வந்து 111.03, 2023 176.35, 2024 228.49. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2022 77.03, 2023 161.02, 2024 பார்த்தீங்கன்னாக்கா 154.47 குறைஞ்சிருக்குது 2023 கம்பேர் பண்ணுறப்ப. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 18.78 கோடிகள், 23 பார்த்தீங்கன்னா 40.8 கோடிகள், 24 பார்த்தீங்கன்னா 36.44 கோடிகள். இது 2023 கம்பேர் பண்ணுறப்ப குறைஞ்சிருக்குது. நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2022 41.79, 23 பார்த்தீங்கன்னாக்கா 82.61, 24 பார்த்தீங்கன்னா 119.01. இவங்களுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 24 வந்து 81.65. டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா 2022 11.99 இருந்ததை 2024 பார்த்தீங்கன்னாக்கா 0.15 குறைச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய கேபிஐ பார்ப்போம். எபிட்டா மார்ஜின் வந்து 17.04, 15%க்கு மேலே இருக்குது, ஒரு நல்ல விஷயம்தான். பேட்டு பார்ப்போம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 2024 10.79, இது வந்து 15% கீழே இருக்குது. பட் 2023 2022 கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கு. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 18.52, ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 20.63. ஸோ ரெண்டுமே 15%க்கு மேலே இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம்தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.18. இபிஎஸ் பிஃபோர் ஐபிஓ பார்த்தீங்கன்னாக்கா 4.87, ஆஃப்டர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 4.52. பிஇ ரேஷியோ வந்து 19.49 பிஃபோர் ஐபிஓ, ஆஃப்டர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 21.03. ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்காகவும்
ஜென்ரல் கார்ப்பரேட் எக்ஸ்பென்ஸ் அண்டு அன்ஐடென்டிஃபைடு இன்ஆர்கானிக் அக்விசிஷனுக்காக இவங்க இந்த ஐபிஓக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டைம்லைன் பார்ப்போம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது October 8, க்ளோஸ் ஆகிறது வந்து October 10, பேசிக் அலாட்மெண்ட் வந்து October 11, லிஸ்டிங் டேட் வந்து October 15. ஐபிஓ டீட்டெயில் பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா, ப்ரைஸ் பேண்டு 92லேருந்து 95, லாட் சைஸ் 157 ஒரு லாட்டுக்கு. டோட்டல் இஷ்யூ பார்த்தீங்கன்னாக்கா 264.10 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ இதில் வந்து 173.85 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 90.25 கோடி. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்டு இஷ்யூ ஐபிஓ. இவங்க லிஸ்டிங் ஆகிறது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு இதுலையுமே லிஸ்ட் ஆகுறாங்க. ஐபிஓ லாட் சைஸ் பார்த்துருவோம். ரிட்டைலுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு 157 ஷேரு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 14,915 ரூபாய் தேவைப்படும். ரீட்டைலில் 13 லாட் வரை நீங்கள் புக் பண்ணலாம். அமௌண்ட் எவ்வளோனா 1,93,895 ரூபாய் தேவைப்படும். ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் டீட்டெயில் பார்ப்போம். பிஃபோர் ஐபிஓ வந்து 96.81, ஆஃப்டர் ஐபிஓ வந்து இவங்க கொடுக்கல. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருவோம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 18 ரூபீஸ். எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 113 ரூபாய், 18.95%. நான் வந்து லாஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணலான் இருக்கிறேன். நான் லிஸ்டிங் எண்ணுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணலான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.